السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அருமையானவர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 112வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைவான ஈமானை, இஹ்லாஸை, இறை எச்சத்தை, இல்மை, நற்குணங்களை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. நாம் படிக்கிற பாடங்களின் மூலமாக அல்லாஹ் நற்பயனை இம்மையிலையும் நாளை மறுமையிலையும் தந்தருவானாக. எதையெல்லாம் நபி அவர்கள் எடுத்து நடக்கும்படி சொன்னார்களோ அதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. எந்தெந்த காரியங்களை விட்டு தவிர்ந்திருக்கும்படி நபி அவர்கள் நம்மளை சொன்னார்களோ அந்த காரியங்களை எல்லாம் தவிர்ந்திருக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. சுவர்க்கத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய குடும்பத்தார்களோடு அல்லாஹ் நம்மையும் குடும்பத்துடன் இருக்கச் செய்வானாக. 112வது பாடமாகிய இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், நோன்பு என்கிற ஒரு பொது தலைப்பின் கீழ்தான் நாம் பாடங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த நோன்பு என்கிற பாடத்துல யாருக்கு நோன்பை விட அனுமதி இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். சென்ற பாடத்தில் அது குறித்து தான் பார்த்தோம். சென்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய இந்த பாடம் இருக்கிறது. வாருங்கள், பாடத்திற்கு உள்ளே செல்வோம். சென்ற பாடத்துல நோன்பு நோற்கக்கூடிய சக்தி ஒரு பிரயாணிக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவர் நோன்பு நோற்பதுதான் நல்லது. பலவீனம் இருப்பின் என்று சொன்னால் அந்த பயணி பலவீன காரணத்தினால் நோன்பு நோற்காமல் இருப்பதுதான் நல்லது என்கிற ஒரு ஹதீஸை நாம் பார்த்தோம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ் இறுதியாக நாம் பார்த்து முடித்தது. இந்த ஹதீஸை தொடர்ந்து இந்த பயணியினுடைய விஷயத்துல வலு உள்ளவருக்கு வலு இல்லாதவருக்கு என்ன சட்டத்தை இமாம்கள் சொல்கிறார்கள், இமாம்களுடைய அபிப்பிராய கருத்துக்கள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். வகத் இஹ்தலஃபல் ஃபுகஹாஹு, சட்ட அறிஞர்கள் திட்டமாக வேறுபட்டிருக்கிறார்கள். ஃபி ஐயிஹிமா அஃலலு, ஃபி ஐயுஹுமா அஃலலு, இந்த இருவரில் யார் சிறந்தவர்கள். ஐயுஹுமா அஃலல், இவ்விரண்டு பேரில் யார் சிறந்தவர்கள் என்பதில் மார்க்க சட்ட அறிஞர்கள் வேறுபட்டிருக்கிறார்கள். ஐயூன் பேஸ் போட்ட மாதிரி தெரிகிறது. இந்த இடத்துல ஐயி வரணும். ஃபி ஐயிஹிமா அஃலலு, இந்த ரெண்டு பேர்ல யார் சிறந்தவர்கள் என்பதில் சட்ட அறிஞர்கள் வேறுபடுகிறார்கள். அதாவது ஒருவர் நோன்பு நோக்கிறார் பயணத்துல இருந்து கொண்டு, ஒருவர் நோன்பை விடுகிறார். இந்த ரெண்டு பேர்ல யாரு சிறந்தவர் அப்படிங்கிறது இமாம்களிடத்துல கருத்து முரண்பாடு வருகிறது. அபு ஹனீஃபா, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கருதுகிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மாலிகுன், இமாம் மாலிக் அவர்களும் கருதுகிறார்கள். அன்ன சியாம அஃலலு லிமன் கவிய அலைஹி, நிச்சயமாக நோன்பு என்பது சிறந்தது. லிமன் கவிய அலைஹி, நோன்பு நோற்பது யாருக்கு வலு இருக்கிறதோ அவருக்கு சிறந்தது. வல் ஃபித்ரு அஃலலு லிமன் லா யக்வா அலா சியாமி, நோன்பு நோற்பதின் மீது சக்தி இல்லாத ஒருவருக்கு நோன்பை விடுறதுதான் சிறந்தது என்றுதான் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஷாஃபி இமாம் அவங்களும் மாலிக் இமாம் அவங்களும் கருதுகிறார்கள்.
வகால அஹ்மத் இப்னு ஹம்பல், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஃபித்ரு அஃலலு, நோன்பு விடுறது சிறப்பு. ஒரு மனிதர் நோன்பு நோக்கிறார், அவர் சக்தி உள்ளவரா சக்தி இல்லாதவரா இதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. அல்லாஹ் விட அனுமதி கொடுத்திருக்கிறான், அதனால் நோன்பு விடுறது சிறந்ததுங்கிறது அஹ்மத் இப்னு ஹம்பல் அவங்களுடைய கருத்து. அடுத்து பாருங்க, வகால உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அஃலலுஹுமா ஐசருஹுமா, இந்த ரெண்டு பேர்ல யாரு சிறந்தவங்க அப்படின்னு கேட்டா, அந்த ரெண்டு பேர்கள்ல யார் லேசானவரோ அவர் தான் இந்த ரெண்டு பேர்ல சிறந்தவர். ஃபமன், யார் யஸ்ஹுலு அலைஹி ஹீன இதின், இந்த நேரத்துல, பயணம்ங்கிற இந்த நேரத்துல தன் மீது லேசாக்கி கொள்கிறாரோ, வயஷுக்கு அலைஹி, அவரின் மீது கடுமையாக்கி கொள்கிறார், கலா அஹு, அதனை அந்த நோன்பை கலா செய்வதை அவர் தன் மீது கடுமையாக்கி கொள்கிறார், பஹத தாலிக்க, அதற்கு பிறகு என்று சொன்னால், ஃபஸௌமு ஃபி ஹக்கிஹி, அவருடைய நிலைமையில் நோன்பு நோற்பதுதான் அஃலலு, சிறந்தது. இந்த பாருங்க, ஒரு ஆள் என்ன செய்கிறார், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக தெளிவான ஒரு விளக்கத்தை தர்றாங்க. அதாவது ரெண்டு பேர்ல யாரு லேசை ஆக்குறாங்களோ அவங்க தான் சிறப்பானவங்க. அதாவது நோன்பு காலத்துல நோன்பு நோற்பது பயணத்துல சிரமம் என்றால் அவர் லேசாக்கணும். எப்படி? பயணத்துல நோன்பு நோற்காம சாதா காலத்துல நோன்பு நோத்துக்கணும். ஒரு ஆளு பயணம் செய்கிறார், ஆனா அவர் பயணம் செய்யற அந்த நேரத்துல நோன்பு நோக்கிறது அவருக்கு லேசு, அதற்கு பிறகு இன்னொரு நாள் நோன்பு பிடிக்கிறதுங்கிறது அவருக்கு சிரமம் அப்படின்னா அவர் பயணத்துல நோன்பு நோக்கிறது தான் அவருக்கு சிறந்தது. ஏன்னா ரெண்டுல எது லேசாகணுங்கிறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் அனுமதியே தருகிறான். அதனால அது அவரு தான் முடிவு செய்யணும். ஒரு ஆளு பயணம் செய்கிறார் நோன்பு காலத்துல, அவரு நோன்பு நோக்கிறதுக்கு, எனக்கு நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்குது, நான் நோன்பு நோக்கலன்னு சொல்லி நோக்காம இருக்கிறார். ஆனால் வேறொரு நாள்ல சிரமப்பட்டு நோக்கிறார் அல்லது நோக்காமலேயே விடுகிறார் அப்படின்னு சொன்னா இவரு கஷ்டத்தை எடுத்துக்கொண்டார், இது சிறந்தது அல்ல. அப்போ ஒருவர் கடுமையான பயணம் இருக்கிறது, அவர் என்ன நினைக்கிறார், ஆஹா இன்னைக்கு நோன்பு விட்டுக்கிட்டு நம்ம இன்னொரு நாள் நோன்பு வைக்கலாம்னு சொல்லி அவருக்கு ஓய்வு நாள்ல சுகமா நோன்பு வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் தான் சிறந்தவர். சரி, உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க ஒரு அற்புதமான விளக்கத்தை நமக்கு தந்துட்டாங்க. அடுத்து வஹக்கக ஷௌகானி, ஷௌகானி அவர்களும் உறுதி செய்கிறார்கள். ஷௌகானி அவங்க எதை உறுதி செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க சொன்ன அந்த கருத்தை தான் ஷௌகானி அவர்களும் உறுதி செய்கிறார்கள். அவர்கள் என்ன கருதுகிறார்கள் என்று பார்ப்போம். ஃபரஆ, ஷௌகானி அவர்கள் கருதுகிறார்கள், அன்ன, நிச்சயமாக, மன்கான யஷுக் அலைஹி ஸௌம், நோன்பு யாரின் மீது கடுமையாக இருக்குமோ அவர், வயலுர்ருஹு, அவர் அதனை கடுமையாக்கி விட்டார். வயலுர்ரு, நோன்பு என்பது இடையூறு அளிக்கும், ஹூ அவருக்கு, நோன்பு அவருக்கு இடையூறு அளிக்கிற நிலைமையில் யார் நோன்பு நோக்கிறாரோ அது அவருக்கு கடுமையானதாக ஆகும். இந்த இடத்துல எலுர்ருனுடைய ஃபாயிலாக சியாம வைங்க, இந்த ஹூடையல் அமீராக மன்ன வைங்க. சரி, இப்போ வச்சு அர்த்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிந்துவிடும். அப்ப நோன்ப கடுமையாக்குறது, அது ரமலான்ல கடுமையாக்குனா அவருக்கு இடையூறு கொடுத்து விட்டார். நோன்பு அல்லாத காலத்துல அவருக்கு நோன்பு என்பது கடுமையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னால் அதை அவருக்கு சிரமத்தை கொடுத்துவிடும். ஆக மொத்தத்துல ரெண்டு டைம்ல ரெண்டு நேரங்கள்ல எது லேசோ அதைத்தான் தேர்ந்தெடுக்கணும். அப்ப உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க என்ன கருத்தை சொன்னார்களோ அதே கருத்தை தான் ஷௌகானி அவர்களும் சொல்கிறார்கள். வக்கதாலிக்க, இவ்வாறு, மன்கான முஹரிலன் அன் குபூலி ருஹ்சதி, ருஹ்சத் அனுமதியை ஏற்றுக்கொள்ள மறுப்பவரும், ஃபல் ஃபித்ரு அஃலலு, அவர் நோன்பு திறப்பதுதான் அவருக்கு சிறந்தது.
ஏன்னா இவருடைய நிலைமை ஒக்கதாலிக்க இவ்வாறு அப்படின்னு கேட்டா, இங்க எப்படி சிரமத்தை சிரமத்தோடு ஒருவர் நோன்பு நோக்கிறாரோ அவர் தனக்கு இடையூறை ஏற்படுத்தி விட்டார். அந்த நோன்பு அவருக்கு இடையூறை ஏற்படுத்திவிடும். அவர் நோன்பு விடணும். சிரமம் இருந்தால் நோன்பு விடணும். இத மாதிரி தான் இந்த அனுமதி என்பதனை யாரு புறக்கணிக்கிறாரோ அவரை பொறுத்தளவிற்கு அவர் நோன்பை விடுறதுதான் சிறப்பு. ஏன்னா அவரை பொறுத்தளவு அனுமதியை புறக்கணிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறது. அதே நேரத்துல எனக்கு அனுமதி இருக்குது, நான் எதை லேசோ அதை நான் தேர்ந்தெடுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தாருன்னா அவருக்கு ஒரு விதத்துல நோன்பை விடுறது லேசா இருந்துச்சுன்னா நோன்பை விட அனுமதி இருக்குது, அதான் சிறப்புன்னு சொல்லிடலாம். ஆனா இவரு தனக்கு சிரமத்தை எல்லாம் பார்க்கல. அதை பார்க்காம எதை பார்க்கிறாருன்னா அனுமதியை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் நோன்பை விடுறதுதான் சிறப்பு. ஏனென்றால் அனுமதி அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்க நோக்கமாக அமைகிறது. வக்கதாலிக்க இவ்வாறு மன் ஹாஃப அலா நஃப்ஸிஹி அல் ஹுஜுப, யார் தன் மீது பயப்படுகிறாரோ அல் ஹுஜுப தற்பெருமையை, அல்லது அர்ரியா முகஸ்துதியை பயப்படுறாரோ, இதா சாம ஃபி சஃபரி பயணத்துல நோன்பு நோற்றால் மக்கள்லாம் பாருங்க இவர் பயங்கரமான ஆளா இருக்காருங்க, பலசாலியா இருக்காரு, நல்ல உடம்பு அவருக்கு அப்படின்னு சொல்லி இவரை பெருமை பேசிடுவாங்களோ அப்படின்னு ஒரு ஆளு முகஸ்துதியை விரும்புகிறார், முகஸ்துதியை பயப்படுறாரு. தனக்கு பெருமை வந்துருமோ, மக்கள்லாம் யாராவது இப்படி சொல்லி அல்லது சொல்லாமலேயே மக்கள்லாம் பாருங்க பயணத்துல நோன்பு விடும்போது நான் மட்டும் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு யாருக்காவது அந்த எண்ணம் வந்துடும், தனக்கே அந்த முகஸ்துதி வந்துடும், தற்பெருமை வந்துடும் என்பதை அவர் பயந்தால் அவருடைய நிலையில் அவர் நோன்பை விடுவதுதான் அவருக்கு சிறந்தது. ஏனென்றால் அவர் அதோடு நோன்பு நோற்றால் அவருக்கு முகஸ்துதி வந்தது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் போய் முடிந்துவிடும். ஈமானுக்கு அது வேட்டு வைத்துவிடும். ஆதலால் ஈமானுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய முகஸ்துதியிலிருந்து தற்பெருமையில இருந்து அவர் தப்பித்துக் கொள்வதற்காக அவர் நோன்பை விடுவதுதான் அவருக்கு சிறந்தது. சரி, அடுத்து ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஒமன்கான மினஸ்யாமி நோன்பில் இருந்து ஆகிவிட்டது, ஹாலியன் நீங்கியதாக ஹாதியில் உமூரி இந்த காரியங்களில் இருந்தாம் நீங்கிவிட்டது. அப்படின்னா ஒரு மனிதருக்கு முகஸ்துதி ஏற்படலை, பயணத்துல நோன்பு வைக்கிறதுனால தற்பெருமை ஏற்படலை, அவர் அனுமதியையும் ஏற்றுக்கொள்கிறார், ஆனாலும் நோன்பு வைக்கிறது அவருக்கு லேசு என்கிற காரணம். அவ இது மாதிரியான நேரங்கள்ல பொகுவ அஃலலு மினல் இஃப்தார் நோன்பு திறப்பதை விட அவர் நோன்பு நோற்பது அவருக்கு சிறந்ததாக ஆகிவிடுகிறது. அப்போ இதுவரை நம்ம மார்க்கத்தினுடைய சட்ட அறிஞர்கள் சிறப்பு எது, நோன்பு பிரயாணத்துல நோன்பு நோற்பதா நோன்பை விடுவதா என்பதை நாம் இந்த பாடத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரை நாம் பார்த்ததுல நமக்கு விளங்கிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதருக்கு எது லேசோ அதை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த லேசும் கூட முகஸ்துதிக்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது. அப்படி முகஸ்துதிக்கு தற்பெருமைக்கு காரணமாக அமையும் என்று சொன்னால் லேசாக இருந்தாலும் பயணத்துல நோன்பை விட வேண்டும். சிறப்பாக இருந்தாலும் அவர் நோன்பை விடுவதுதான் சிறப்பு. ஏனென்றால் முகஸ்துதி என்பது மிகப்பெரிய பேராபத்து என்பதை இன்றைய பாடத்தில் நாம் பார்த்து கொண்டோம். தொடர்ந்து நாம் சில விஷயங்களை பார்க்க போகிறோம், வாருங்கள். வைதா நவல் முசாஃபிரு பிரயாணி நியத் செய்தால், அஸ்ஸியாம பில்லைலி இரவில நோன்பை நியத் செய்தார், வஷரஹ ஃபீஹி இரவில் பயணத்தை துவக்கினார், ஜாஸ லஹுல் ஃபித்ரு அஸ்னா அன் நஹாரி பகலின் இடையில் நோன்பை விடுவது அவருக்கு அனுமதி இருக்கிறது. ஃபஹன் ஜாபிர் இப்னு அப்துல்லா, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் அறிவிக்கப்படுகிற ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரஜ வெளியேறினார்கள், இலா மக்காவுக்கு வெளியேறினார்கள், ஹாமல் ஃபத்ஹி
ஃபத்தஹ மக்காவுடைய அந்த வருஷத்தில், மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த வருஷத்துல மக்காவின் பக்கம் வெளியேறினார்கள். ஃபசாம, அப்பொழுது அவர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். ஹத்தா பலக, அவர்கள் அடையும் வரை. குராஹல் கமீம், குரால் ஹமீம்ங்கிற இடத்தை அவர்கள் அடையும் வரை அவர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். அது ஒரு இடத்திற்கான ஒரு வாதி, ஒரு ஓடைக்கான பெயர் அது. அந்த குரால் ஹமீம்ங்கிற இடத்தை அடைகிற வரை அவர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். ஒசாமன் நாசு மழகு, நபி அவர்களுடன் மக்களும் நோன்பு நோற்றிருந்தார்கள். ஃபகீல லஹு, நபி அவர்களிடத்துல கேட்கப்பட்டது அல்லது சொல்லப்பட்டது. பின்னால் வரக்கூடியதை படிக்கும் பொழுதுதான் இந்த கீலவுக்கு கேட்கப்பட்டது சொல்லப்பட்டது எந்த பொருள் செய்வது பொருத்தம் என்கிறது நமக்கு தெரியும். இன்னன்னாச, நிச்சயமாக மக்கள், அது ஷக் அலேஹிமுஸ்ஸியாம், நோன்பு அவர்கள் மீது கடு சிரமமாகிவிட்டது, கடுமையாகிவிட்டது. இன்னன்னாச, நிச்சயமாக மக்கள், எந்தொருன எதிர்பார்க்கிறார்கள், ஃபீமா ஃபால்த, நீங்க என்ன செய்றீங்கன்னு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி நபி அவர்களிடத்துல சொல்லப்பட்டுச்சு. ஃபகீலவுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறோம் இந்த இடத்துல? சொல்லப்பட்டது. இங்க எந்த கேள்வியும் இல்லை. கேள்வி ஏதாவது பின்னாடி வந்தாதான் கீலவுக்கு கேட்கப்பட்டது அப்படிங்கிற அர்த்தம் வைக்கணும். அதனால செய்தி சொல்லப்பட்டுச்சு, மக்கள்லாம் நோன்புனால சிரமத்துக்குள்ளாயிட்டாங்க. நீங்க என்ன செய்ய, நோன்பை தொடர்றீங்களா, நோன்பை விடுறீங்களான்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க நோன்பை தொடர்ந்தீங்கன்னா மக்களும் நோன்பை தொடருவாங்க. நீங்க நோன்பை விட்டீங்கன்னா மக்கள் நோன்பை விட தயாரா இருக்கிறாங்கிற மாதிரியான செய்தி சொல்லப்பட்டது. ஃபதஹா, நபி அவர்கள் கொண்டு வர சொன்னார்கள். பி கதஹின் மிம் மாயின், ஒரு கோப்பையில தண்ணி கொண்டு வர சொன்னாங்க. பஹதல் அஸ்ரி, அசருக்கு பிறகு. பாருங்க, அசருக்கும் நோன்பு திறக்கிற அந்த நேரத்திற்கும் இடையில எவ்வளவு நேரம் இருக்குது. இந்த இடைப்பட்ட நேரத்துல தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு மக்கள் சிரமத்துக்கு உள்ளானதுனால மக்களுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நோன்பு திறக்கிறாங்க. ஃபதஹா பி கதஹின் மிம் மாயின் பஹதல் அஸ்ரி, அசருக்கு பிறகு தண்ணீர் உள்ளான ஒரு கோப்பையை கொண்டு வர சொன்னார்கள். ஃபஷரிப, அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் அருந்தினார்கள், தண்ணியை குடிச்சாங்க. வன்னாசு யன்துரூன இலைஹி, மக்கள் எல்லோரும் நபியின் பக்கம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள். அப்பொழுது ஃபஅஃப்தர பஹ்லுஹும், அவர்களில் சிலர் நோன்பு திறந்தார்கள். ஒசாம பஹ்லுஹும், அவர்களில் சிலர் நோன்பு நோற்றே இருந்தார்கள். அப்ப சில பேர்கள் நபி அவங்க நோன்பு திறந்துட்டாங்கன்னு சொல்லி நோன்பு திறந்தாங்க. சில பேர் நோன்பு திறக்கல்ல. நபி அவர்கள் நோன்பு திறந்துமே நோன்பு திறக்கல்ல. ஃபபலகஹு, நபி அவங்களுக்கு இந்த செய்தி சென்றது. அன்ன நாசன் சாமு, மக்கள் நோன்பு இருக்கிறார்கள் என்கிற செய்தி போனது. ஃபகால, அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உலாயிகல் உஸாத்து, அவர்கள் எல்லோருமே பாவிகள் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவர்கள் ஒரு நபியின் தலைமையின் கீழ் இருந்து நபி அவர்கள் நோன்பை விட்ட நிலையில், மக்களை நபி அவர்கள் நோன்பை விட சொன்ன நிலையில் அவர்கள் அந்த விடுகிற அனுமதி எடுத்துக்கொள்கிறத, முழுமையாக நோன்பிருந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அவர்கள் அந்த நேரத்தில் நபியவர்களோடு சேர்ந்திருந்து நோன்பை திறந்தால் கிடைத்திருக்கும். அதோடு நபிக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள் என்பதும் கிடைத்திருக்கும். அந்த நேரத்தில் நோன்பு திறக்காமல் இருந்த காரணத்தினால் அவர்கள் ருஹ்சத் என்கிற அனுமதியை மறுத்தவர்கள், அனுமதியை புறக்கணித்தவர்கள், அனுமதிக்கு முரண் செய்தவர்கள் என்கிற விதத்தில் அவர்கள் பாவிகளாக ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹும் போர்க்களத்தில் அனுமதி கொடுத்திருக்கிறான். அந்த அனுமதியை நபி அவங்க செயல்படுத்துறாங்க. அவங்க சொல்லல விரும்பினவங்க நோன்பு வைங்க, விரும்பினவங்க நோன்பு திறந்துக்கங்கன்னு சொல்லி இருந்தால் அது ஒரு விஷயம். ஆனால் அந்த அனுமதியை நபி அவங்க அமல்படுத்தும் பொழுது இவர்களும் அவர்களோடு சேர்ந்து அமல்படுத்தி இருக்கணும். அதை புறக்கணித்த காரணத்தினால் இவர்கள் பாவிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ரவாஹு முஸ்லிம் வன் நசாயி வத்திருமிதி,
இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் அவர்களும் நசாயி அவர்களும் திருமிதி அவர்களும் அறிவிக்கிறாங்க. இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹான ஹதீஸ் என்றும் கூறுகிறார்கள். முஸ்லிம்ல 1114வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. திருமிதி திருமிதியில 1710வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. நசாயில 4ஆம் பாகத்துல 177ஆம் பக்கத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. சரி, இப்பொழுது மேலும் சில விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது அம்மா இதன் நவசௌம, நோன்பை ஒருவர் நியத் செய்தால், ஒஹுவ முகைமுன், அவர் ஊர்ல தங்கியிருக்கு, நோன்பன் நியத் செய்தார். சும்மா பிறகு அவர் பயணிக்கிறார், பி அசனாயின் நகாரி, பகலினுடைய இடையில அவர் பயணிக்கிறார். இந்த நிலைமையில அவருடைய நோன்பின் நிலை என்ன? அவர் நோன்பை நோற்கலாமா, தொடரலாமா, நோன்பை முறிக்கலாமா, இதற்கு அனுமதி இருக்கிறதா? இதற்கான மார்க்கத்தினுடைய இமாம்களுடைய கருத்து என்ன என்று கேட்டால், ஃபகது தஹப ஜும்ஹூருல் உலமா, உலமாக்களில் பெரும்பானவர்கள் திட்டமாக சென்று விட்டார்கள், இலா ஹதமி ஜவாஸில் ஃபித்ரி லஹு, அவருக்கு நோன்பை விடுவது கூடாது என்பதின் பக்கம் சென்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வாஜாசஹு அஹ்மது வ இஸ்ஹாக், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களும் இஸ்ஹாக் அவர்களும் அனுமதி அளிக்கிறாங்க. இவங்க ஏன் அனுமதி அளிக்கிறாங்க? அதற்கான ஹதீஸ் ஆதாரம் என்பதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதற்கு முன்னால் ஒருவர் இரவில நோன்பை நியத் செய்தார், அதே நேரத்தில் அவர் பிரயாணத்தை துவக்கினார். எங்க இரவிலேயே துவக்கிட்டார் அப்படின்னா அவரு பகலினுடைய இடையில நோன்பை திறப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அதற்கு ஆதாரம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதே மாதிரி பிரயாணத்துல போனாங்க, அசருக்கு பிறகு நோன்பை துறந்தார்கள் அப்படிங்கிறது. இந்த நல்ல வித்தியாசத்தை பார்த்துக்கணும். முதல்ல ஒரு பயணி இரவிலேயே நோன்பு வச்சிட்டாரு, அவர் இரவிலேயே பயணத்தை துவக்கிட்டார். ஆனா இங்க ரெண்டாவது பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நோன்பை ஒரு மனிதர் பிரயாணம் செய்யாம நோன்பை நியத்து வச்சுட்டார், நோன்பு வச்சுட்டாரு, அப்பொழுது அவர் பயணத்தை துவக்கல்ல. நோன்பு இருக்கிற நிலையில இடையில தான் அவர் பிரயாணத்தை துவக்கிறார். நோன்பாளியாக அவர் இருக்கும் பொழுது நோன்பின் இடையில் பயணத்தை துவக்குகிறார். அப்படி துவக்கும் பொழுது நோன்பை விடுவதற்கு, அந்த நோன்பை முறிக்கிறதுக்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்டா, பெரும்பாலான இமாம்கள் அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா 2 பேர் மட்டும்தான் அனுமதி வழங்குறாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டா, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களும் அதே மாதிரி இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அனுமதி வழங்குகிறார்கள். அவங்க அனுமதி வழங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, லிமா ரவாஹு திருமிதியும், லிமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்கிற காரணத்தினால். அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ஹசனஹு, அந்த ஹதீஸ ஹசன் தரத்துல உள்ள ஏற்கத்தகுந்த ஹதீஸ் என்று அவங்க சான்றும் பகருகிறார்கள். இப்படி ஒரு காரணத்தினாலதான், அந்த ஹதீஸ் இருக்கிற காரணத்தினாலதான் இவங்க 2 பேரும் மட்டும் அனுமதி வழங்குகிறாங்க. சரி, இவங்க ஏன் என்ன காரணத்தினால அனுமதி வழங்குறாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒரு ஹதீஸின் காரணத்தினால அந்த ஹதீஸ் இமாம் திருமிதி அவங்க அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்துல நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னால் இன்றைய பாடத்தில் நாம் பார்த்த விஷயங்கள் உடைய மேலோட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, இதிலிருந்து இன்றைக்கு நாம பாடத்தை துவக்கினோம். மார்க்க அறிஞர்கள் யாருக்கு நோன்பை விடுறது சிறப்பு, யார் நோன்பு பிடிப்பது, பயணிகள்ல யார் நோன்பு பிடிப்பது சிறப்புங்கிற அந்த கருத்தை தான் இன்றைக்கு நாம பாடத்துல பார்த்தோம். அதற்கான ஹதீஸ் ஆதாரங்களையும் நம்ம பார்த்து விட்டோம். அந்த தொடர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலையும் தொடர் இருக்கிறது. அடுத்த பாடத்துல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாம் விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.